சிஞ்சு இப்ப நான் வந்து குளிக்க வைக்க போறேன். இங்க பாருங்க என்னடா அம்மா புடிச்சு வச்சிருக்காங்க. சுடு தண்ணி ஊத்தி கோழி அறுக்கிறதுக்கு உட்கார்ந்த மாதிரி சுத்தி நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. இப்ப என்னன்னா சிஞ்சோ வந்து நான் குளிக்க வைக்க போறேன். என்னன்னா 3வது குழந்தைக்கு வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கா இவ. அப்புறம் பிரெக்னென்ட் ஆயிடுச்சுன்னா நம்மளால தாக்கு பிடிக்க முடியாது. அதனால சிஞ்சோ வந்து நம்ம குளிக்க வச்சிடலாம் அப்படின்னு, குளிக்க வச்சா கொஞ்சம் அந்த ஹீட் வந்து குறையும் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க வச்சிடலாம். சிஞ்சோ தண்ணி வந்து கொஞ்சம் வெது வெதுப்பா சூடு பண்ணிருக்கேன். அப்படியே ஊத்தி அப்படியே குளிக்க வச்சிடலாம். சிஞ்சுவை சும்மா தூக்குறது. சரி சிஞ்சு சும்மா இதே நகத்தை போட்டுற போறாமா உள்ள இருந்து ஒண்ணு இல்லடி ஒண்ணு இல்ல. சரி ஒண்ணு இல்ல அசு கையெடு அப்படி இருக்கட்டும் அப்படியே. சரி ஓகே ஃபைன். அவ்வளவுதான். மத்த ஊர் வீட்டு பூனைங்கள்லாம் அவ்வளவு சமத்தா இருக்குது குளிக்கிறதுக்கு. நீ மட்டும் ஏடி இப்படி பண்ற ஏடியா? இவ தொட்டாசி நீங்க இந்த முடிஞ்சுடா தங்கம். முடிஞ்சு அவ்வளவுதான். சிஞ்சு பிள்ளைக்கு குளிச்சாச்சு. அவ்வளவுதான். அழகா இருக்காடா சிஞ்சு. தங்க பிள்ளை குட்டிடா சிஞ்சு. இந்த மாதிரி வந்து பூனைக்குட்டியை வந்து ஹீட்டிங் டைம்ல இந்த மாதிரி குளிக்க வச்சிட்டோம்னா அது கொஞ்ச நாளைக்கு அந்த நினைப்பு இல்லாம இருப்பாங்க. அதனால சரி குளிக்க வச்சிடலாம். அதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் நிறைய வீடியோல பார்த்துருக்கேன். சரி அதை நம்ம முதல்ல ட்ரை பண்ணி பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இப்போ குளிக்க வச்சு பார்க்கலாம் அப்படின்னு குளிக்க வச்சிருக்கேன். இல்லைன்னா இன்னொரு தடவை ப்ரெக்னென்ட்லாம் நம்மளால தாங்க முடியாது. என்னைய டார்ச்சர் பண்ணி விட்டுருவேன். நீ அவ்வளோதான் பிச்சு விடுவேன். இது வந்து வெது வெதுப்பா கொஞ்சம் தண்ணி முடிஞ்சிட தங்கம். அவ்வளோதான். சாரிடா தங்கம். ஆப்ரேஷன் பண்றதுக்கு இவங்களுக்கு வந்து இவங்க அம்மா இல்லையா, அதனால விட மாட்டா பாருமா. விட்டுறி பாக்கெட்டு பிச்சிருவோம். இவ என்னன்னா சிஞ்சுக்கு ஏன் ஆப்ரேஷன் பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா பால் குடிச்சுட்டு இருக்கிறதுனால குழந்தை பால் கொடுத்துக்கிட்டு இருக்கா எல்லா பிள்ளைகளுக்கும். பெருசுல இருந்து சின்னது வரைக்கும் 11 குட்டிக்கு பால் கொடுக்குறா. அப்புறம் எப்படி புண்ணு ஆறாது? ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்போ ஆப்ரேஷன் பண்ற இடத்துல புண்ணு வந்து ஆறாது. அதனால நீங்க வந்து அதுக்கு வந்து பால் குடிய மறைச்சிட்டு அப்புறம்தான் நீங்க வந்து ஆப்ரேஷன் பண்ணணும்ட்டாங்க. அது வேணா சில்லுன்னு அது கொஞ்சம் வெது வெதுப்பா இல்லை. அதனால நடக்காத காரியம். இவ வந்து பால் குடியை எப்படிதான் மறக்கடிப்பா. இந்த இப்ப குட்டி போட்டு கரெக்டா 58 நாள் தான் ஆச்சு. இந்த அடுத்த குட்டிக்கு ரெடி பண்ணிட்டா. அப்புறம் எப்படிதான் இவ பால் குடியை மறக்கடிப்பா சொல்லுங்க. அதனாலதான் சரி ஆப்ரேஷன் இவளுக்கு பண்ணாம நான் சாஷா குட்டிக்கு ஆப்ரேஷன் பண்ணி விட்டேன். கடைசியில இது இன்னும் இந்த இது என்ன செய்யறது இந்த பிள்ளைய சொல்லுங்க. நான் என்ன செய்யலான்னு பாத்தீங்கன்னா வெளியில என்னடியே இங்க மூஞ்சிய பாரு எத்தனோட இருக்குது இந்த பிள்ளைக்கு. அதை சுடுதண்ணி தான், அதனாலதான் அமைதியா இருக்கு. பாவம் சிந்து ஒல்லியாயிட்டு ரொம்ப ஒல்லிங்க பாருங்க. அப்படியே எலும்பு தோலுமா இருக்கு. உனக்கு எதுக்கு இன்னொரு பிள்ளை சொல்லு. விடுமா ஓகேடா தங்கம். இங்க பின்னாடி வர எங்க உட்காந்து இங்க வருங்க இதுங்களா என்னத்துக்குடா இப்படி எக்ஸிபிஷனுக்கு பார்த்த மாதிரி எக்ஸிபிஷன் பாக்குற மாதிரி பாத்துக்கிட்டு இருக்கிறீங்க குடும்பமா சேர்ந்து? புடிச்சு இதை தூக்கு. அவங்க அம்மாவை குளிக்க வச்சுட்டு இங்க பாருங்க அம்புட்டு பிள்ளைல என்னமோடான்னு சொல்லி இப்படி எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. சிஞ்சு பாவம் குளிக்க வச்சுட்டு எப்படி ஆயிடுச்சு பாரு. எல்லா வீட்லயும் பூனைக்குட்டியை வந்து அழகா குளிக்க வைக்கிற மாதிரி வீடியோல பாக்குறேன். ஆனா என் வீட்டு பூனைக்குட்டியை மட்டும் குளிக்க வைக்கிறது பெரிய சாகசம் பண்ற வேலை மாதிரி தோணுது. எப்படி இருக்குன்னு பாருங்க. உண்மையாவே எல்லார் வீட்லயும் பூனை இப்படிதான் பண்ணுமா இல்ல எங்க வீட்டு பூனை தான் இப்படி பண்ணுதான்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்ல இந்த குட்டிங்க வேற இவங்க செய்யற தொல்லை வேற பெருந்தொல்லையா இருக்கு. சிஞ்சு பாருங்க எப்படி மூட்டை கட்டியாச்சு. அப்பதான் ஈரமெல்லாம் உரியும். மூஞ்சி அக்காவோட மூஞ்சி சேதாரம் பண்ணிடாத. சரி அவ்வளவுதான். இது என்னடா இது மூஞ்சி வியாபாரமே ஆகாது. அறிவு அப்ப முடியலைன்னா நீ ஐயோ அப்ப முடியலைன்னா உன் மூஞ்சிய பார்க்க சகிக்காது. கரெக்டா சிஞ்சோ குளிக்க வச்சாச்சு. இப்ப பிள்ளைய கொஞ்சம் வெயில கொண்டு வந்து உட்கார வச்சு குளிர் இல்லையா, அதனால வெயில வந்து கொஞ்சம் உட்கார வச்சுட்டா தண்ணி வந்து நல்லா உரியும். இந்த கிளாத்து இந்த டவலு அதை வச்சுட்டு அப்படியே தொடச்சிக்கிட்டே இது ஹேர் ட்ரையர் போட்டோம்னா காஞ்சிடும். போடஸு அழகிய குளிக்க வச்சாச்சு. என்னன்னா வெளியில போய் குளிக்க வச்சோம்னா நல்லா அழகா ஹேர்லாம் ட்ரிம் பண்ணி சூப்பராக ஹைஜீன் கட்டி எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம வீட்டில் அதெல்லாம் பண்ணாமல் சும்மா குளிக்க வச்சுருக்கோம். இந்த குளியல் எதுக்காக அவசர குளியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்க ஒரு சின்ன வழி ட்ரை பண்ணி தான் பார்ப்போமே. கொஞ்ச நாளைக்கு ஒரு வாரம் கூட இந்த மாதிரி தள்ளி போடா
ஒரு வாரம் இந்த மாதிரி கூட தள்ளி போச்சுன்னா அதுக்கப்புறம் நான் டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இல்லைன்னா பால் குடி மறைக்கிறதுக்காக ஷாஷாவுக்கு கூண்டு போட்டு அடைச்சிருக்குமே அந்த மாதிரி இவளுக்கு ஒரு வாரம் கூண்டு போட்டு அடைச்சி ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்துட்டா நல்லதுன்னு எனக்கு தோணுது. பார்க்கலாம். இப்படி ஹீட்டிங் டைமில் இந்த மாதிரி குளிக்க வச்சுட்டா நல்லது அப்படின்னு சொல்லி நான் நிறைய இடத்துல பார்த்தேன். அதனால நான் குளிக்க வச்சுருக்கேன். மறுபடியும் இந்த குளிக்க வச்சதுக்கப்புறம் அவள் என்ன ரியாக்ட் பண்ணுறா அப்படின்றத பார்க்கலாம். சிஞ்சுக்கு வந்து ஹீட்டு சரி அந்த குளிக்க வச்சா அந்த மாதிரி இதெல்லாம் இருக்காதுன்னு சொன்னாங்க நான் வீடியோல எல்லாம் பார்த்தப்போ. அது குளிக்க வச்சாலும் அதே போல தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. எல்லா பூனைங்கக்கிட்டையும் பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு இருக்கு. அதனால இப்போ என்னன்னா இவனை தனியாக ஒரு 2 நாள் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இவனை வேறு ரூமுக்கு வந்து நான் மாற்ற போகிறேன். அதுக்கு தான் தனியாக கொஞ்சம் மண் போட்டு ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி மேலே தூக்கிட்டு போய் தண்ணியெல்லாம் வச்சு அந்த ரூமில் வச்சிடலாம் அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறேன். வந்து போகலாமா? இருந்துக்கிருவியா பிள்ளை? இருந்துருவியா? என் தங்கத்தை பார்த்தா சங்கடமாகவும் இருக்குது தனியாக விடுறதுக்கு. அப்புறமா இது குட்டியெல்லாம் போட்டுச்சுன்னா என்ன செய்ய முடியும்? அவள் ஏற்கனவே பாருங்கள் அப்படியே எலும்பு தோலுமாக இருக்கா. சொன்னாலும் இது எங்கே கேட்குது? சரியாம்மா? என்னம்மா ஒரு 2 நாளைக்கு தனியாக இருந்துக்கோ. சரியாடி தங்க பிள்ளை? நல்ல பிள்ளையா. இது நல்ல குட்டியாக்கும். என்ன இது செல்ல குட்டி, நல்ல குட்டி. குட்டிங்கெல்லாம் பாருங்கள் இவ்வளோ தனியாக விட்டாச்சு. அவங்கெல்லாம் நல்ல ஃபுட்டு சாப்பிட்றாங்க. நம்ம என்ன கொடுத்தாலும் சாப்பிட்றாங்க. மீன் சாப்பிட்றான், சிக்கன் சாப்பிட்றானுங்க. அப்புறம் நார்மல் ட்ரை ஃபுட் ஏதாவது மியா ஃபுட்டுக்கெல்லாம் கொடுக்குறோம்ல அதெல்லாம் சாப்பிட்றானுங்க. தண்ணி குடிக்கிறானுங்க. நல்லா ஆக்டிவாக தான் இருக்கிறாங்க. அதனால பிரித்து வச்சா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இப்போ சிஞ்சுமே பார்த்தீங்கன்னா குட்டிங்க பால் குடிக்க போகிறப்போ கோவப்பட்டு தள்ளி விட்றா. அதனால சரி அவள் பாலும் கொடுக்க வேணாம் ஒன்றும் கொடுக்க வேணாம்னு சொல்லி அவளை தனியாக ரூமில் வச்சுக்கலாம். ஒரு 2-3 நாளைக்கு பால் கொடுக்காம இருந்தாலே பால் வத்திரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாக்டரு. அதனால அவளை தனியாகவே நம்ம கொஞ்சம் நாளைக்கு ஒரு 3 நாளைக்கு தனியாக வச்சுக்கலாம். அப்புறம் இங்கே பேர் குண்டு பையிலே வெளியில் வாடா. அவங்க அப்பா தண்ணி குடிக்க போயிருக்காரு. ஆஷாக்கு ஆப்ரேஷன் பண்ணி 5 நாளும் கூட ஆயிடுச்சு. அவன் நல்லா நார்மலாக தான் இருக்கான். ஆனாலும் புண்ணெல்லாம் நல்லா ஆறிடுச்சு போல. அவன் அதை வச்சு பெருசாலாம் ரியாக்ட் எதுவும் பண்ணலை. புண்ணு ஆறிட்டாலுமே எனக்கு என்னமோ அவங்க சொன்ன மாதிரி 10 நாள் வச்சுக்கலாம் அப்படின்றதுனால தான் இருக்கேன். ஏன்னா அவன் வெளியிலலாம் வர்றான், ஓடுறான், சோஃபா மேலே ஏறுறான், எல்லாமே பண்ணுறான். ஆனாலும் டாக்டர் சொன்னதுக்காக 10 நாள் இருந்து தான் ஆகணும் அப்படின்ட்டு புண்ணை பார்க்குறது. நானும் புண்ணை பார்த்தேன். நம்ம பவுடர்லாம் போடுறப்போ நல்லா ஆறி தான் இருந்துச்சு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே 2 பேர், அங்கே பேர், அங்கே 2 பேர், அங்கே 2 பேர் இருக்காங்க, இங்கே 2 பேர் இருக்காங்க. இங்கே 2 பேர் இங்கே இந்த அங்கே ஒருத்தி எதுமோ வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறேன். அவங்க அம்மாவை தேடலை பார்த்துக்கோங்க. அவங்க அம்மா இல்லைன்ற வருத்தம்லாம் எங்களுக்கு கிடையாது. இங்கே ஒருத்தர், இன்னொருத்தர் இங்கே தூங்குவான்னு நினைக்கிறேன். இந்த இங்கே ஒருத்தர், இங்கே ஒருத்தி. ஏன்னா தாய் மாதிரி பார்த்துக்கிறதுக்கு பெரிய பிள்ளைங்க இருக்காங்க. இவங்க தான் அது குட்டிங்க ஏதாவது ஒரு சவுண்டு அப்படின்னா போதும் ஓடி போய் பார்க்கறதுக்கு இந்த தாய் இருக்கிறப்போ பெத்தவ தேவையில்லை. அதனால தான் சரி சிஞ்சுவை தனியாகவே வச்சுருக்கோம். என்னடா செய்வீங்க? அவன் தான் நிறைய டக்கால்ட்டி வேலையெல்லாம் செய்வான் அந்த ஷாஷா. அப்படியே இது கவர் போட்டு உள்ள போட்டு விட்டுருவாங்கன்றதுக்காக என்ன செய்வான் தெரியுமா? தண்ணியெல்லாம் குடிச்சிக்கிட்டு என்ன செய்வான் தெரியுங்களா? தண்ணியை குடிச்சிட்டு அப்படியே நம்மள வேணும்னே வா இதை போடலான்னு சொல்லி தூக்கணும்னா என்ன பண்ணுவானா மறுபடியும் தண்ணி குடிக்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கம்மா. ரொம்ப நேரமா நிப்பேன் நான் 10-15 நிமிஷம் அப்படியே பண்ணுவான் கிளீன் பண்ணிக்கிட்டே இருப்பான். பார்த்துக்கோ சும்மா நார்மலா இருப்பானா? சரி வா நம்ம போலானாவே மறுபடியும் சரியான கேடி ஆகுவேன். இங்க பாரு இவங்கள. டேய் என்னடா செய்யற நீ? போதும் 5வது நாள் பையன் கையில ஊசி போட்டதுல எல்லாம் முடி வளர்ந்துருச்சுன்னா முடி தோல் தான் தெரிஞ்சு நல்லா முடி வளர்ந்துருச்சு. அதுக்காக தங்கத்துக்கு முடிக்குள்ளேயே குத்துவாங்க. நரம்பு தெரிய வேண்டாம். சும்மா ஆக்டிங்க போடுறாமா. போட்டு விடு அவ்வளவுதான். நீ அக்கா லேசா போட்டு விடுறேன். லேசா போட்டு விடு. அப்பதானே பிச்சுட்டு ஓடுவேன். லேசா போட்டு விட்டேன். தங்கம் இன்று 5வது நாள் 6:30 மணிக்கு அப்படின்னு சொல்லி போட்டலாமா? போங்க ஏதோ விசைச்சு அந்த வீட்டுக்குள்ள வந்த மாதிரியே பாப்பாங்களாக்கும். அப்படியே வெறிக்க வெறிக்க பாக்குறது இப்படியே தான். ஏய் குண்டு வெளியில வாடா. குண்டா வெளியில வா. எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு கூண்டை வாங்கி வச்சிருந்தா வேலை வந்து இதுதான் பிடிச்சிருக்கு இந்த பயல்களுக்கு. வா கூண்டுக்குள்ள போட்டு பிள்ளைகளை வளர்க்க கூடாதுன்னு பார்த்தா இங்க வர மாட்டேன்றாடி. வாடா வாடி தங்கம், வாடி மயிலே உள்ள வாடி. வெளியில வா அப்பா படுக்கட்டும். முடிய
வாடா தங்கப்பிள்ள வந்துடுடி, செல்லக்குட்டி வந்துடுடி. போ, அம்மா உனக்கு கூண்டு செஞ்சு தர வேற, சரியா? விடு, அங்க வரு, அங்க வரு, அங்க ஒண்ணு பிடிச்சி இழுக்கிறத. அவ்வளவுதான், போ உள்ள போய் தூங்குங்க, ரெஸ்ட் எடுங்க. உழைச்சு ஓடா தேஞ்சு போயிட்ட சாஷா. நல்ல ஒரு 10 நாளைக்கு ரெஸ்ட் எடு. 5 நாள் இருக்கு இன்னி மீதி.